அடுத்ததாக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும் என்று சொல்வதற்காக திரு இன்பதுரை அவர்களை அன்போடு அழைக்கிறேன். ஒரு குடிமகன் என்ன நினைப்பான், அவனுடைய விருப்பம் என்ன என்றால், காலையில் எழும்பினோன்னா அவன் வீட்டு பைப்பில் குடிநீர் வரணும், குழந்தைகளுக்கு பால் கொடுக்கறதுக்கு தட்டுப்பாடற்ற பால் கிடைக்கணும், அது விலை குறைவாக இருக்கணும், புழு இருக்கக்கூடாது. அந்த காலை வேலைகளெல்லாம் முடித்துட்டு அவன் வேலைக்கு போகும்போது நல்ல சாலை வசதி இருக்கணும், அவன் வேலைக்கு போகிற இடத்துல தொழில் அமைதி இருக்கணும், தட்டுப்பாடற்ற மின்சாரம் இருக்கணும், அப்போ தான் தொழில் நடக்கும், பில்லும் கம்மியாக வரணும். அதற்கு பிறகு அவன் வீட்டுக்கு திரும்பி வருகிற போது வீடு பத்திரமா, நில ஆக்கிரமிப்புக்கு ஆளாகாமல் அவன் வீடு பத்திரமா பிள்ளைக்குட்டியோடு இருக்கணும். இதை தந்தது அதிமுக அரசு. எனவே தான் அதிமுகவுக்கு வாக்களிக்கணும் என்று பொதுமக்கள் விரும்புகிறார்கள். அப்போ இது மாநில தேர்தல் அல்லவே, இது மத்திய அரசுக்கு நடக்கிற தேர்தல் அல்லவா என்று ஒரு கேள்வி வரும். மாநில உரிமைகளை யார் 40 நாடாளுமன்ற தொகுதிகளை வைத்துக்கொண்டு பிரதமரை நாம் தீர்மானிக்க முடியாது. மோடியோ அல்லது ராகுலோ பிரதமராவதை தமிழ்நாட்டில் இருக்கிற 40 பேர் தீர்மானிக்க முடியாது தான். ஆனால் அந்த 40 வைத்துக்கொண்டு உரிமைகளை பெற முடியும் என்பதனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்கிறோம். உரிமையை மீட்கிறது. காவிரி நம்முடைய ஜீவாதார உரிமை. அந்த காவிரி எப்படி போச்சு? 1924 ஒரு ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கிடையே, 2 மாநிலங்களுக்கிடையே. அப்போ 74 50 ஆண்டுகள் அந்த ஒப்பந்தத்தை ரெனியூவல் பண்ணணுமா இல்லையா? பண்ணாமல் விட்டது திராவிட முன்னேற்ற கழகம். அதனால தான் காவிரி பிரச்சனை. இந்த காவிரியை மீட்பதற்காக புரட்சி தலைவி அம்மா சட்ட போராட்டம் நடத்தினார். காவிரி ஆணையம் அதை அரசியலில் வெளியிட வைத்தது. இப்படி அடுக்கடுக்காய் பல போராட்டங்கள். அது காவிரி நீர் ஒழுங்காற்று ஆணையம் அமைத்தால் தான் காவிரி நீரை திறந்து விட முடியுங்கிற நிலைமை வருகிற போது நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பாராளுமன்ற உறுப்பினர் தான் பாராளுமன்றத்தை 22 நாள் ஸ்தம்பிக்க வைத்து அந்த உரிமையை பெற்று தந்தார்கள். எனவே தான் அதிமுகவுக்கு வாக்களிக்கணும்னு நாங்கள் கேட்குறோம். அதுபோல் கச்சத்தீவு, நான் கடந்த முறை கூட பேசினேன். கச்சத்தீவு என்பது திமுக ஆட்சி காலத்தில் காங்கிரஸால் ஒப்படைக்கப்பட்ட ஒரு தீவு. அது இந்திய நாட்டினுடைய உரிமை பொருள். ஆனால் அது வழக்குக்கு வரும்போது அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு தமிழ்நாட்டில் இருக்குது 74. அப்போது கிருஷ்ணமூர்த்தி என்பவர் வழக்கு தொடர்ந்தார். அந்த வழக்கில் திமுகவுடைய அன்றைய முதல்வர் கருணாநிதி, அவருடைய அரசவையினுடைய தலைமைச் செயலாளர் திரு சபாநாயகம், அவர் ஒரு அஃபிடவிட் தாக்கல் செய்கிறார். அந்த அஃபிடவிட்டில் அது இந்திய நாட்டினுடைய பகுதியே இல்லைன்னு செய்திருக்கிறார். என்ற ஆதாரம் இருக்கிறது. அப்படி செய்கிறவர் உரிமையை விட்டு கொடுத்தாச்சு. இன்றைக்கு அதை நரேந்திர மோடியும் அவரை சார்ந்த கட்சியும் கூட அதை எடுத்து பேசு. நான் கேட்குறேன், புரட்சி தலைவி அம்மா சொல்கிறாங்களே, இன்னைக்கு பிஜேபி மீட்ருவோன்னு சொல்கிறாங்களே, எப்படி மீட்பீங்க? வழக்கு நீதிமன்றத்தில் நாங்கள் போட்டிருக்கோம், கவுண்டரே இன்னும் போடலை. வழக்கு நடத்துறதுக்கு மத்திய அரசு பதிலே போடலை. எப்படி மீட்பீங்க? அது இன்டர்நேஷனல் கோர்ட்டில் தான் போட முடியும். இலங்கையோட பேசி மீட்க வேண்டியது சார். நம்ம சுப்ரீம் கோர்ட்டில் பேசி என்ன பண்ணுறது? அப்படி இல்லை. நம்ம சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மென்ட் இலங்கை மேல பைண்டிங் இல்லையே. இல்ல, அப்படின்னா அந்த வழக்கில் நாங்கள் மீட்டுறோன்னு பதில இந்நேரம் 10 வருஷம் நீங்கள் கொடுக்காததுடைய நிலைமை என்ன? நீங்கள் 10 வருஷம் ஆட்சியில் இருந்தீங்களே, மீட்டு கொண்டு வந்திருக்கலாமே என்று கேட்கிறேன். அது மட்டுமல்ல, நீட் தேர்வு, அது திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த காந்தி செல்வன் அமைச்சராக இருக்கும் போது பல முறை சொல்லியாச்சு, பல தடவை பேசியாச்சு. ஆனால் அந்த நீட்டுடைய ரகசியத்தை நான் தெரிந்திருக்கிறேன்னு புதுசாக ஒரு கரடியை விட்டு இன்றைக்கி வரை அதை சொல்லாமல் அது மறந்து போச்சு, செலக்டிவ் அம்னீஷியா போச்சு. சரியை விட்டுருங்க. அதுக்கப்புறம் நாங்கள் கையெழுத்தெல்லாம் வாங்கினோம், அதை கொண்டு போய் ஒப்படைப்போன்னு சொன்னீங்க. அதை வந்து சேலத்தில் மாநாட்டில் தரையில் தூவி விட்டுட்டீங்க. சரி, அதெல்லாம் விட்டுருங்க. அந்த நீட் தேர்வுக்கு இன்றைக்கி காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால், இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வு ரத்தாகிவிடும் என்று நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்கு விலக்குன்னு சொல்லல, விருப்பப்படுகிற இல்ல, இவங்க அப்படி சொல்றாங்க. ஆனால் காங்கிரஸோட தேர்தல் அறிக்கையில மாநிலங்கள் விருப்பப்பட்டால் தேர்வு தான் சொல்லியிருக்காங்க. ஆமா, இன்னும் முழுமையான விலக்கு விருப்பப்படுகிறதுங்கிறது வந்து நீங்க ஏன் விலக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க? எடுப்பிலே சொல்லிட வேண்டியதானே. அதுல என்ன ஒரு இந்தியா முழுவதும் எந்தெந்த மாநிலம் விரும்புகிறதோ வச்சுக்கோங்க, விரும்பாத மாநிலம் விட்டுருங்கன்றாங்க. அது தமிழ்நாட்டுக்கு நீட் தேர்வு கிடையாதுன்னு சொல்லுங்க. ஏன் நீங்கள் சுற்றி வளைச்சு வரீங்க? நீட் தேர்வு கிடையாதுன்னு சொல்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன். நீங்கள் சொல்லலையே. அது மட்டும் இல்லாமல் மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டம் கையெழுத்து போட்டது யார்? முதல்வர் கருணாநிதி, மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருக்கும்போது, தொழில்துறை அமைச்சராக இருக்கும்போது கையெழுத்து போட்டது.
அதை மீட்டு வந்தவர் அண்ணன் எடப்பாடியார், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற. எனவே ஒவ்வொரு உரிமையும், ஜல்லிக்கட்டு கூட அப்படி தான். ஜல்லிக்கட்டு காட்சி பட்டியலில், அதாவது சென்ட்ரல் ஆக்ட் இருக்குது, ஸ்டேட் ஆக்ட் இருக்குது, ரெண்டும் வரும்போது அது மேலே ஒரு சட்டம் ஏற்றும் போது ஜனாதிபதியினுடைய ஒப்புதலை பெறணும். இது எல்லா வழக்கறிஞர்களுக்கு தெரியும், சட்டம் தெரிந்தவர்களுக்கு தெரியும், ஆட்சி செய்பவர்களுக்கு தெரியும். ஆனால் இதை நான் சட்டமன்றத்தில் பேசினேன். முதல்வர் ஸ்டாலின் அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர், நான் பேசினேன். நீங்கள் அதை வந்து ஆட்சி நீங்கள் பெறவில்லை என்று சொன்னேன். நாங்கள் பெறவில்லை, தவறுதான் என்று பேசி சட்டமன்ற பதிவேடுகளில் இருக்கிறது. அவர் சொன்னார் நாங்கள் பெறவில்லை என்று சொன்னார். அதனால தான் ஜல்லிக்கட்டு பிரச்சனையாச்சு. அதற்கு பிறகு அதை மீட்டு கொண்டு வந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. இப்படி ஒவ்வொன்றாய் அடுக்கிக் கொண்டே போகலாம். இந்த 7 பேர் விடுதலை, இன்பவனம் கார்த்தி கவனிக்கணும். உங்களுடைய கொள்கைகளில் ஒன்று இலங்கை தமிழர் நலன். அந்த 7 பேர் விடுதலையை சாத்தியமாக்கியது யார்? புரட்சி தலைவி அம்மா. நீங்கள் விடலைன்னா நான் திறந்து விட்டுருவேன்னு சொல்கிற ஆண்மை அதிமுகவுக்கு மட்டுமே இருந்தது. அதைத்தான் இன்றைக்கு 7 பேர் விடுதலை ஆகியிருக்காங்க என்று அடுக்கிக் கொண்டே போகலாம். 11 மருத்துவக் கல்லூரிகள், அது அதிமுகவுடைய அழுத்தத்தால் கிடைத்தது. தங்கத்தட்டில் வச்சு கொடுத்தீங்கன்னு இன்றைக்கி டிஆர் பாலு போய் சொல்கிறாரே, அந்த 11 மருத்துவக் கல்லூரிகள் ஏன் நீங்கள் ஆட்சியில் இருந்தீங்களா அப்போல்லாம் பெற முடியலையே? எய்ம்ஸ் மருத்துவமனை கூட வரல, அது செங்கலை காமிக்கிறீங்க. அது உங்களுக்கும் அவருக்கும் உள்ள பிரச்சனை. இதில் இங்கே இப்போ என்ன பிரச்சனைனா, தமிழ்நாட்டில் மட்டும் உங்களுக்கு கிரெடிட் இல்ல, செங்கல் மட்டும் அவங்க பிரச்சனை இல்லை. தமிழ்நாட்டில் என்ன நடக்குன்னா, ஒரு வீக்கான எதிரி இருந்தால் நல்லாது அப்படின்னு சொல்லி திமுக நினச்சி அவங்கள சீண்டிக்கிட்டே இருந்து அவங்களும் உடனே கருன்னு பாய அவங்க 2 பேருமே களத்தில் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார்கள். உண்மை நிஜம் அது அல்ல. நீ களத்தில் போய் பார்த்தா தெரியும். அதிமுக களத்தில் முன்னணியில் இருக்கிறது, களத்தில் முன்னணியில் இருக்கிறது. இவர் தொடர்ந்து சொல்லிகிட்டே வரலாம். தமிழ் வளர்ச்சி, தொடர்ந்து தமிழுக்கு தொண்டாட்டி வாங்க. உங்கள் மேட்டருக்கும் வரேன். அவர் பேசுகிறாரு தமிழுக்கு. மோடி வந்து தமிழ், அவரே தன்னுடைய செல்ல தமிழில் வந்து தமிழர்களுக்கு வணக்கம் என்று சொல்லும்போது சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அவர் விடுற ட்ரெயின் அந்தியோதியாங்கிறான், தேஜஸ்ங்கிறான். ஏன் எங்கள் ஊர் திருநெல்வேலிக்கு ஒரு ட்ரெயின் விட்டுருக்காரு, அது பேர் என்னன்னா வந்தே பாரத். ஏன் நீங்கள் தாமிரவர்ணின்னு விடுங்களேன் சார், உங்கள் தமிழ் விருப்பத்தை அதில் காமிங்களேன். ஏன் காமிக்க மாட்டேங்கிறீங்க? சதாப்தி எக்ஸ்பிரஸ்லாம் வந்தப்போ என்ன எதிர்க்கல? இல்லை, தமிழை அவங்க, அதாவது மத்தியில் யார் இருந்தாலும் அவர்கள் இந்தியை திணிப்பவர்களாக இருக்கிறார்கள் என்பது தான். காங்கிரஸ்னாலும் சரி, பாஜக. அதனால தான் நாங்கள் வந்து தேசிய கட்சியே வேண்டாம் சாமி என்று நாங்கள் தனித்து நிற்கிறோம். ஏன்னா அதனால் எங்களுக்கு எந்த பிரயோஜனம் இல்லை. இப்போ காங்கிரஸ் ஆட்சி கர்நாடகாவில் நடந்துட்டுருக்கு. அவங்க சொல்லிட்டாங்க, தேர்தல் அறிக்கையிலே சொல்லிட்டாங்க, நாங்கள் வந்து இது அபாயமணி தமிழர். ஏன்னா தமிழர் உரிமை பற்றி பேசும்போது மணி அடித்து உட்காருன்னு சொன்னால் அது அபாயமணி. கர்நாடகாவில் மேகதாது அணையை கட்டுவதா அவங்க ஒரு தேர்தல் அறிக்கையை விட்டுருக்காங்க. இங்கே இருக்கிற செல்வ பெருந்தையை கூட்டு, ஏன்பா இப்படி ஒரு அறிக்கையை விட்டால் நான் எப்படிப்பா இங்கே ஓட்டு வாங்க முடியும், நீ வெளியே போப்பான்னு சொல்கிற ஆண்மை ஸ்டாலினுக்கு இல்லையே. எனவே தான் தமிழர்கள் உரிமையை காப்பதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் களத்தில் நிற்கிது. களத்தில் முந்தி நிற்பது அதிமுக. உரிமைகளை மீட்டு தந்ததை அடுக்கடுக்காய் சொல்லியிருக்கிறேன். எனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவு தாருங்கள். தமிழகம் காப்போம், தமிழர் உரிமையை மீட்போம் என்ற கோஷத்தோடு நாங்கள் இருக்கிறோம். இடும்பாவனம் கார்த்தி, அது ஓட்டப்பை. நீங்கள் வாங்குகிற 6%, 7% எங்கூட சேர்ந்தா இந்த தவறான மக்கள் விரோத அரசுகளை அகற்றி விடலாம் என்பதை அந்த சித்தாந்தத்தை இல்லை இப்போது பார்த்து கொண்டு இருக்கிற தமிழர்களுக்கு நான் அறைகோலாக சொல்கிறேன். நல்லவங்க தான் பேசிட்டு அப்படியே இருக்கட்டுமே, ஓட்டை இங்கே போடுங்க, அதிமுகவுக்கு போடுங்க. அதன் மூலமாக தமிழர் உரிமையை மீட்க முடியும் என்று சொல்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி அண்ணன் இன்பதுரை அவர்களே. அவருக்கு ஓட்டு கேட்கதான நிறுத்திருக்கலாம். பாவம், நாம் தமிழர் ஓட்டை கொஞ்சம் கம்மி பண்ணி விட்டு போயிட்டாரு. அந்த ஓட்டையும் எங்களுக்கு சேர்த்து போடுங்க அப்படின்ட்டு.